ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பி. நாம எவ்வளோதான் நல்லவங்களா இருந்தாலும், நம்மக்கிட்ட எவ்வளோ நல்ல குணங்கள் இருந்தாலும், ஒரு சில சமயம் மற்றவங்க நம்மளை காயப்படுத்தும் போது, அவமானப்படுத்தும் போது, நமக்கு கெடுதல் செய்யும் போது, நாம நிதானத்தை இழந்துடுறோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபப்பட்டு, நமக்கு கிடைக்க வேண்டிய பெரிய விஷயங்களை இழந்துடுறோம். நமக்கு எதிரான சூழ்நிலைகள்ல நாம பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கும்போது, கண்டிப்பா அதுக்கான பலன் நமக்கு பல மடங்கா கிடைக்கும். தொழில்நுட்பம் வளர்ந்த இன்றைய காலத்துல நமக்கு பக்கத்துல யார் என்ன நிலைமையில இருக்கிறாங்கங்கறத கூட கவனிக்காம நாம சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா தன்னோட வாழ்நாள் முழுவதும் தனக்காகவோ தன்னோட குடும்பத்துக்காகவோ வாழாம ஏழைகளுக்காகவும் தொழுநோயாளிகளுக்காகவும் சாகர நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நல்ல மரணத்தை தர்றதுக்காகவும் தன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணிச்ச அன்னை தெரசா வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இவங்களோட உண்மையான பெயர் ஆக்னஸ். அல்பேனியாவுல பிறந்து வளர்ந்த ஆக்னஸ் ஒரு முறை இந்தியாவுக்கு சுத்தி பார்க்க வந்தப்ப இந்தியாவுல இருக்கிற ஏழ்மை நிலையை பார்த்து தன்னோட வாழ்க்கையை இங்கதான் கழிக்கணும்னு மனசுல உறுதி எடுக்கிறாங்க. 19 வயசுல 1929ல கல்கத்தாவுக்கு வர்றாங்க ஆக்னஸ். ஆனா அன்றைய சட்டத்தின்படி புதுசா யாராவது சர்ச்சில் சேரும்போது அவங்க தன்னோட பெயரை மாத்திக்கணும். பிரான்ஸ்ல தெரசான்னு ஒரு பெண் ஏழைகளுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் சேவை செஞ்சு 24 வயசுலயே காச நோயினால இறந்திருக்காங்க. அவங்க நினைவா தன்னோட பெயரையும் தெரசான்னு மாத்திக்கிட்டாங்க ஆக்னஸ். முதல்ல ஸ்கூல் டீச்சரா இருந்துகிட்டே ஏழை குழந்தைகளையும் பராமரிக்கிற வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 17 வருடங்களா ஆசிரியை தலைமை ஆசிரியைன்னு தன்னோட வாழ்க்கைய பள்ளிக்கூடத்துல செலவிட்ட அவங்க முழு நேரமா ஏழைகளை பராமரிக்கிற வேலைக்காக அந்த தலைமை ஆசிரியை பணியை விட்டுட்டு வெறும் 5 ரூபாய் அப்புறம் 3 சேலைகளோட தன்னோட சேவை பணியை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் இவங்க கூட மற்ற ஒரு 10 சகோதரிகளும் சேர்ந்து வசதி படைத்தவங்கள்ட்ட எல்லாம் போய் உதவி கேட்டு அதுல கிடைக்கிற பணம் மற்றும் துணிகளை வச்சு ஏழைகளையும் நோயாளிகளையும் பராமரிக்கிறாங்க. அப்படி ஒரு முறை கல்கத்தாவோட முக்கிய இடத்துல ஒரு பெரிய வியாபாரி கிட்ட போய் கைய நீட்டி, எங்க ஆசிரமத்துல ஏழைகளும் நோயாளிகளும் இருக்கிறாங்க, தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த வியாபாரி கண்டுக்காத மாதிரி உக்காந்துருக்காரு. அன்னை தெரசாவும் 2-3 தடவை தொடர்ந்து கேட்கறதுனால அந்த வியாபாரி டென்ஷன் ஆகி வாயில வெத்தலை மென்னுட்டே இருந்ததுனால அதை அப்படியே இவங்க கையில காரி துப்புறாரு. கையை தன்னோட சேலையில தொடச்சுக்கிட்டே அந்த வியாபாரி கிட்ட அன்னை தெரசா சொல்றாங்க, எனக்கு தேவையானதை தந்துட்டீங்க, என்னை நம்பி இருக்கிறவங்களுக்காகவும் பசியில வாடுற ஏழை குழந்தைகளுக்காகவும் ஏதாவது தாங்கன்னு கேட்க கூனி குறுகி போன அந்த வியாபாரி தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி பல அவமானங்கள் மோசமான வார்த்தைகள் எல்லாத்தையும் பொறுமையோட ஏத்துக்கிட்டு கடவுள் என்ன ஏழைகளுக்கு உதவுறதுக்காக தான் படைச்சிருக்காருன்னு கடைசி வரைக்கும் அன்பு இரக்க குணங்கள் மூலமா பல பேரோட இதயங்களை ஜெயிச்சிருக்காங்க அன்னை தெரசா. நம்மளால அன்னை தெரசா மாதிரி 1000 பேருக்கு உதவ முடியலனாலும் நம்ம குடும்பத்துல நம்ம தெருவுல கஷ்டப்படுற மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவியை செய்வோம். அன்பினால இந்த உலகத்தையே உருவாக்குவோம். இந்த கருணை தாயை பற்றிய பதிவு உங்களை ஊக்கப்படுத்தியிருந்தா இந்த வீடியோக்கு லைக் ஆர் கமெண்ட் ஆர் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அருமையான பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் பிரவீன். நன்றி.